சமீபத்துல ஒரு புதிய மனித இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நாம ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஏன் நியாண்டர்தால் பத்தி கூட பார்த்திருக்கோம். அதே மாதிரி மனித குலத்தோட மூதாதையரோட வரிசையில இவங்களும் இப்ப புதுசா ஆட் ஆயிருக்காங்க. அவங்க தான் ஹோமோ நாலேடி. சுமார் 2,36,000 வருஷத்துல இருந்து 3,35,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மறைக்கப்பட்ட மனித இனம் தான் இந்த ஹோமோ நாலேடி. நம்ம நவீன மனிதர்களான ஹோமோ செப்பியன்ஸ் உருவான அதே காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த இன்னொரு வகை மனித இனம் தான் இவங்கன்னு சொல்லலாம். நமக்கும் ஹோமோ நாலேடிக்கும் ஒரு பொதுவான மூதாதையர் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க நம்மளோட நேரடியான மூதாதையர் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா மனிதர்களோட பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய ஆலமரத்தோட கிளைகள் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கிளைகள்ல நம்ம தனி கிளையாவும் இந்த ஹோமோ நாலேடி தனியான கிளை வழியாவும் வந்திருக்காங்க. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நம்ம நவீன மனிதர்கள் ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ எரெக்டஸ் மாதிரி இனங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்ப வந்திருக்கோம். ஆனா இந்த ஹோமோ நாலேடி அந்த மாதிரி இல்லாம நம்ம பக்கவாட்டு கிளை வழியா வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆரம்ப காலத்துல இந்த ரெண்டு இனங்களுக்கும் ஒரே மூதாதையர் தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க. ஆனா அந்த பொதுவான மூதாதையருக்கு அப்புறம் ஹோமோ நாலேடி ஒரு தனி பரிணாம பாதையில போயிருக்காங்க. இந்த ரெண்டு மனித இனமுமே வேற வேற கிளைகளா இருந்தாலும் மரம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே பரிணாம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இந்த ஹோமோ நாலேடி இனத்துக்கு இறந்தவங்களை புதைக்கிற பழக்கம் இருந்திருக்குங்கிற ஆதாரம் கிடைச்சிருக்கு. நான் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உண்மையிலே இருக்கா இல்ல நானா சொல்றேனா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உண்மையாவே இதை கண்டுபிடிச்சதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நான் எதனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னா, நிறைய பேர் நான் சொல்றது உண்மை இல்ல, பொய் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த லிங்கையுமே நான் ஆட் பண்றேன். சோ செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப இந்த ஹோமோ நாலேடி இனத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கறத கிளியரா சொல்றேன். 2013 லீ பெர்கர்னு ஒருத்தரோட தலைமையில ஒரு டீம் அமைக்கிறாங்க. சவுத் ஆப்பிரிக்கால மனித குலத்தோட தொட்டில் பகுதி அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது ரைசிங் ஸ்டார் குகைக்குள்ள ஒரு எதிர்பாராத கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள ரொம்ப குறுகலா, ரொம்ப ஆபத்தான, ரொம்ப இருட்டான ஒரு பகுதி இருந்திருக்கு. அங்க ஆராய்ச்சி பண்றப்போ நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகள் அங்க சிதறி கிடக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது ஒரு புது ஹோமோ இனம் அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்புல ரொம்ப பெரிய சவால் என்னன்னா, டீனாலேடி அறைக்குள்ள போற பாதை தான். அது சூப்பர்மேன் கிரால் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப குறுகலான வெறும் 18 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஓட்டை வழியா உள்ள போகணும். இது ஏன் சூப்பர்மேன் கிரால் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க சூப்பர்மேன் படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர்மேன் எப்படி போவாரு, முன்னாடி 2 கையும் நீட்டி வச்சுட்டு உடம்ப குறுக்கி வேகமா போவாரு. சோ அதே கான்செப்ட்ல அந்த மாதிரி தான் அந்த 18 சென்டிமீட்டர் அகலம் இருக்கிற ஓட்டைக்குள்ள போகணும். அப்படி ஒருவேளை உள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் 15 மீட்டர் செங்குத்தான பாறை வழியா கீழே இறங்கணும். இந்த இடமும் ரொம்ப ஆபத்தா இருந்தனால உடம்புல சின்னதா இருக்கிற ஒரு பெண் ஆராய்ச்சியாளரை மட்டும்தான் அங்க அனுப்பி ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. இந்த ஹோமோ நாலேடியோட உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். ஒரே நேரத்துல பழமையான குரங்கு மாதிரியும் அதே சமயம் நவீன மனிதர்கள் மாதிரியும் ஆச்சரியமான கலவை கொண்டதா இருந்திருக்காங்க. சரி, இதுல குரங்கு மாதிரியான அம்சங்கள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, சின்ன மூளை. ஹோமோ நாலேடியோட மூளை அளவு சுமார் 465 இருந்து 610 கன சென்டிமீட்டர் வரை தான் இருந்திருக்கு. இது நம்ம இப்ப இருக்கிற நவீன மனிதர்களோட மூளையில 3ல ஒரு பகுதி தான். இந்த சின்ன மூளையோட அளவு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிற பழமையான ஹோமினின்ஸ்களோட ஒத்து போகுது. சரி, யார் இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த வீடியோவோட எண்ட்ல மனிதர்கள் ஆரம்ப கட்டத்தில இருந்து என்னவெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத டீடைல்டா ஒரு சார்ட் மாதிரி கொடுக்குறேன். சோ கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் யாரு, அவங்க எந்த இயர்ஸ்ல வாழ்ந்தாங்க, அதுக்கப்புறம் என்னவா மாறினாங்க அப்படிங்கிற டீடைல்டா உங்களுக்கு புரிஞ்சிரும். அதே மாதிரி மனிதனோட எவாலுவேஷன்ல என்னவெல்லாம் மனிதர்கள் மாறிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 33 இருந்து 35 இனங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலா ஒரு வீடியோ ஃபியூச்சர்ல நான் போடுறேன். அடுத்த எடுத்துக்காட்டு என்னன்னா, வளைந்த விரல்கள். அவங்களோட விரல் எலும்புகள்லாம் பாத்தீங்கன்னா வளைஞ்சிருந்திருக்கு. இது மரத்துல ஏறுறதுக்கும் கிளைகளை பிடிக்கிறதுக்கும் வசதியா இருந்திருக்கலாம். அதே மாதிரி அது அவங்க மரங்கள்ல ரொம்ப நேரம் செலவழிச்சிருக்கலாம் அப்படிங்கறதையும் காட்டுது. அதே மாதிரி அவங்களோட தோள்பட்டையோட அமைப்பு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மனிதர்கள் மாதிரி இல்லாம ரொம்ப பழமையான ஹோமனின்கள மாதிரியே மேல் நோக்கி இருந்திருக்கு. இதுவும் மரத்துல ஏறுறதுக்கு, மரத்துல கிளைகளை பிடிச்சு தொங்குறதுக்கு ஈஸியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப மனிதர்கள் மாதிரி இருக்கிற அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத சொல்றேன். இவங்களோட பாதங்களும் கால்களும் நமக்கு மாதிரியே, அதாவது நவீன மனிதர்களுக்கு இருக்க மாதிரியே இருந்திருக்கு. இதை வச்சு அவங்க 2 கால்கள்லயும் நல்லா நடக்க தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்களோட இடுப்பு, கால் எலும்புகள் எல்லாமே நேரா நிமிர்ந்து நடக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்களோட உள்ளங்கை அமைப்பு பாத்தீங்கன்னா கருவிகளை பிடிக்கிறதுக்கும் சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கும் ஏத்த மாதிரி இருந்திருக்கு.
அதே மாதிரி அவங்களோட பற்கள் பாத்தீங்கன்னா நவீன மனிதர்களான நம்மளோட பற்களோட ஒத்து போகுது. உடல் அமைப்பிலையும் 1.5 மீட்டர் அளவுக்கு உயரமா இருந்திருக்காங்க. 40 இருந்து 55 கிலோ எடை கொண்டவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்களோட எலும்புக்கூடுகளை வச்சு மதிப்பிடுறாங்க. சரி, இவங்க 2,36,000 வருஷத்துல இருந்து 3,35,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் ஆப்பிரிக்கால ஆரம்ப கால ஹோமோசெப்பியன்ஸ், அதாவது நம்மளோட முன்னோர்கள் தோன்றி வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. அதோட நியாண்டர்தல் மாதிரி மேம்பட்ட ஹோமோ இனங்களும் இந்த நேரத்தில் தான் உலகத்துல இருந்தாங்க. இந்த நியாண்டர்தல் அப்படின்னா யாருங்கிறத ஒரு தனி வீடியோவே, லாங் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், மேல டேகும் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. சொல்லப்போனா சின்ன மூளை கொண்ட பழைய அம்சங்கள் நிறைந்த ஒரு ஹோமோ இனம் அதே நேரத்துல பெரிய மூளை வளர்ச்சி கொண்ட நவீன மனிதர்களின் மூதாதையர்களோட ஆப்பிரிக்கால வாழ்ந்தாங்கிறது மனித பரிணாம வளர்ச்சி ஒரு நேர்கோட்டு பாதைங்கிற நம்ம பழைய கருத்தையே அடியோட மாத்திருச்சு. இது மூலியமா வெவ்வேறு ஹோமோ இனங்கள் ஒரே காலகட்டத்துல ஒரே இடத்துல வெவ்வேறு பரிணாம வளர்ச்சிகளோட வாழ்ந்தாங்கிறத ஹோமோ நலேடி நமக்கு ஈஸியா கத்துக் கொடுக்குது. இவங்களுக்கு நவீன மனிதர்கள் மாதிரியே ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்திருக்கு. அது என்னன்னா, அவங்க இறந்து போனவங்களை குகையோட ஆழமான இருட்டான உள்ள போறதுக்கே கஷ்டமான பகுதிக்கு கொண்டு போய் புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. டினாலேடி அறையில சுமார் 1500க்கும் மேற்பட்ட எலும்புகள் கிடைச்சிருக்கு. இது குறைஞ்சது 15 பேரோட எலும்பு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஒரே நேரத்துல இறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு காலப்போக்கில் ஒன்னொன்னா அங்க சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இறந்தவங்களை இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போறது அவங்களுக்கு ஒரு விதமான சடங்கு முறையா இருந்திருக்கலாம், இல்லைன்னா இறந்தவங்களை அப்புறப்படுத்துறதுக்கு இது ஒரு நோக்கமா இருந்திருக்கலாம்ங்கிறதையும் காட்டுது. இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் நவீன மனிதர்கள்ட்டையும் இல்லைன்னா பெரிய மூளை கொண்டவங்கள்ட்டையும் தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்களுக்கு சின்ன மூளை இருந்தாலும் இப்படி அறிவுத்திறனோடையும் கலாச்சாரத்தையும் ஃபாலோ பண்ணிருக்காங்கிறது நம்ம ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிய ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஆனா இவ்வளவு ஆழமான சின்ன குகைக்குள்ள வெளிச்சமே இல்லாத இடத்துல எப்படி இவங்க கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் உருவாக்குது. ஒருவேளை அப்பவே அவங்க நெருப்பை யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி 24 லட்சம் வருஷத்துல இருந்து 14 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கருவிகளை உருவாக்குன நம்மளோட ஹோமோ ஹெபிலிசிஸ் அவங்களுக்கு முன்னாடி தான் வாழ்ந்திருக்காங்க. இந்த ஹோமோ ஹெபிலிசிஸோட மூளை பாத்தீங்கன்னா ஹோமோ நலேடியோட மூளையை விடவே கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. கூர்மையான கற்களை வச்சு விலங்குகளை அறுக்கிறது, எலும்புகளை உடைக்கிறதுன்னு சில கருவிகளை இவங்க பயன்படுத்தினாங்க. இதுதான் அவங்க வேட்டையாடுறதுக்கும் உணவை சேகரிக்கிறதுக்குமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது ஒரு ஆர்டரா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹோமோ ஹெபிலிசிஸ் வந்தாங்க, அப்புறம் ஹோமோ எரெக்டஸ் வந்தாங்க, அப்புறம் ஹோமோ நலேடி வந்தாங்க, அதுக்கப்புறம் ஹோமோ செப்பியன்ஸ், அதுக்கப்புறம் தான் நவீன மனிதர்களான நம்ம வந்திருக்கோம். மனித இனத்தோட தோற்றம் வளர்ச்சி பத்தின தேடல் இன்னும் முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் பல மர்மங்கள் குகைகளுக்குள்ளேயும் பூமிக்கு அடியிலையும் ஒளிஞ்சிருக்கு. ஹோமோ நலேடி மாதிரியான கண்டுபிடிப்புகள் நம்மளோட கடந்த காலத்தை பத்தியும் நம்ம யாருங்கிறத பத்தியும் நமக்கு இன்னும் நிறைய கத்துக் கொடுக்கும். இந்த தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள் தான் மனித இனத்தோட உண்மையான கதையை பத்தி நமக்கு முழுசா சொல்லுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி சிங்கிள் செல்ல இருந்து லைஃப் எப்படி இந்த எர்த்ல உருவாச்சு அப்படிங்கறத உங்களுக்கு நான் டீடைலா கொடுத்திருப்பேன். பட் ஆனா சிங்கிள் செல்ல இருந்து மனிதனோட பரிணாம வளர்ச்சி மட்டும் எப்படி இருந்துச்சு, அதாவது 33 விதமான மனித இனங்கள் நம்மளோட பரிணாம வளர்ச்சியில கடந்து வந்திருக்கோம். அதை பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் இண்டிவிஜுவல் வீடியோவா உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.